Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பேக் நெக்குக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 inches ஹைட்டுள்ள நெக் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான குந்தன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து க்ரீன் கலரில் வந்து திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலரில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கிற திலகம் ஷேப்பில் இருக்க பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஜரி த்ரெட் வந்து நம்ம பார்டருக்கு டிசைன் பண்ணுறதுனால ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நான் நெக்கை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்டருக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு மேலேயே வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நெக்கை சுற்றி வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோன்னு. ஸோ இதே மாதிரி நான் வந்து 3 லைன்ஸில் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எதுக்காக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோன்னா, பார்டருக்கு நம்ம வந்து அடுத்த லைனில் வந்து பீட் ஒர்க்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோ நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து நெக்கை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த பீட்ஸ் மேலே வந்து நீடில் வந்து படும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நெக்கை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் மேலே வந்து நீடில் வந்து படாது, இந்த ஜரி த்ரெட் மேலே தான் உங்களுக்கு வந்து படும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிறதுனால தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம் ஜரி த்ரெட்டில். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்கை சுற்றி வந்து 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். நெக்கோட பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட் வந்து 3 லைன்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலரில் இருக்க சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ண நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து நெக்கோட அந்த பார்ட்ரு, அதாவது நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நான் 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து 3 பீடோ இல்லை 4 பீடோ சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்லேருந்து அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து 2 பீடாக வச்சு டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்கை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்கோட பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்தோம்ல, அடுத்த லைனில் வந்து நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒயிட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஸ்டோன் செயின். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கும் வந்து நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஸ்டோன் செயினோட கேப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இதுக்கு வந்து நான் ஆரி த்ரெட் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோன் செயினுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். நீங்கள் 2 ஸ்டோன் செயின் இல்லைந்து 3 ஸ்டோன் செயின் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணோன்னா அது நீட்டாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அந்த ஸ்டோன் செயினோட கேப்பில் ஜிக்ஸாக்காக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறோன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த லைனில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நெக்கோட பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பார்டர் ஒர்க் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்த பிறகு அடுத்த லைன்லேயும் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்கை சுற்றி ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுருக்கல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திலகம் ஷேப்பில் இருக்க பெரிய சைஸில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த சைஸ் அது. ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கேப் விட்டு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம எங்கெங்கே வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒயிட் கலரில் இருக்க மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குந்தனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரேண்டமாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் குந்தன் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த குந்தன் ஸ்டோனை வந்து கரெக்டாக வந்து நெக்கை சுற்றி வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டரை ஒட்டியே வந்து இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலை, கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் வந்து இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். கொஞ்சம் நிறையவே வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பெரிய சைஸில் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு கீழே விழுந்துடும். அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க இந்த குந்தன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறேன் அவுட்லைனில். ஸோ நம்ம நெக்லைனில் யூஸ் பண்ண அதே ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் தான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். நம்ம நெக்லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்டோன் செயினோட கேப்லேயும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். நெக்லைனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த குந்தனோட அவுட்லைன்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். கரெக்டாக இந்த எட்ஜஸ் வந்தோன்னே ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இந்த எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸில் இருக்க குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லலாம் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா நான் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ இதோட அவுட்லைனில் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பெரிய கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய சைஸில் இருக்க குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் குந்தன் ஸ்டோனை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி தான் நான் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குந்தன் ஸ்டோனோட, அதாவது இந்த பெரிய சைஸ் திலகம் ஷேப் இருக்குல்ல, ஸோ இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லலாம் இதே மாதிரி நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லலாம் வந்து இந்த க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்லேயும் வந்து இதே கலர் குந்தன் ஸ்டோன் தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி நம்ம அந்த எல்லா கேப்லேயும் வந்து ரேண்டமாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஸோ நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேப்லலாம் வந்து இந்த க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓவராலாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதோட அவுட்லைனில் தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த அவுட்லைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த குந்தன் சைஸோட, அதாவது குந்தன் ஷேப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி
நான் இதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆரி நீடிலில் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதையும் நான் சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், காது பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அதுக்குள்ளே போகும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரி நீடிலில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி நீடிலில் ஒர்க் பண்ண வராதுங்கிறவங்க நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து அந்த கேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம். நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் தான் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரேம் கடியிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நீடில் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது அந்த குந்தன் ஸ்டோனோட ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து நீடில் நான் வந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இந்த மாதிரி உள்ளே கோத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது காது பக்கம் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து உள்ளே போகும். அதே மாதிரி நீங்கள் நீடிலில் வந்து அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே விடும்போது பிசுறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது வந்து நீட்டாக வரும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரிங்காக வந்து இழுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து ஃப்ரேம் கடியிலேருந்து நீடில் வெளியில் எடுத்தோமோ அது கொஞ்சம் தள்ளி வந்து நான் இப்போ வந்து நீடில் வந்து ஃப்ரேம் கடியில் திருப்பி கொண்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து செட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா அப்படி தூக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். அதாவது ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி வந்து போட்டுக்கலாம். திருப்பி நம்ம ஃப்ரேம் கடியிலேருந்து இந்த நீடில் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி நல்லா பிடிச்சி இழுத்துட்டு கரெக்டாக வந்து திருப்பி ஃப்ரேம் கடியிலே வந்து நம்ம அந்த நீடில் இப்படி விடுறோம். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ நான் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி கீழே வந்து நம்ம பாட்டமில் ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரெண்டு சைடுக்குமே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த 4 சைடும் வந்து லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து கேப் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் நடுவில். ஸோ நம்ம இந்த மாதிரி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து அந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து நம்ம அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணாட் எதுவும் போடல. ஸோ அப்படியே வந்து நம்ம கண்டினியூ தான் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து எண்ணாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது நம்ம நார்மல் நீடில் த்ரெட்டில் வந்து எப்படி வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோன்னு பார்த்தோம்ல, அடுத்து வந்து ஆரி நீடிலில் வந்து நான் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இதில் எத்தனை வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போது நம்ம அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை கரெக்டாக வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளேயே விட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த குந்தன் ஸ்டோனோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து அதோட அவுட்லைனில் வந்து ஜர்தோசி வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து இந்த ஃபினிஷிங் வரும்போது கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜஸில் வச்சு ஒரு வந்து எண்ணாட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன்.
ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பேக் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து ஒரு ஹெவியான ஒரு ப்ரைடல் ஒர்க் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான குந்தன் ஸ்டோன் ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸும் கிடையாது இந்த ஒர்க்கில். அதே டைமில் வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் இது. இதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே மாதிரி இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்லீவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒர்க்கை தான் நான் வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்க வராதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் பதிலாக ஜரி த்ரெட் வந்து கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் அழகாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.